சங்கீதம் 94. நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீதத்தில் தேவன் ஒரு நியாயாதிபதியாய் காணப்படுகிறார். நீதியை சரிகட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனுடைய நீதி வேறு, நம்முடைய நீதி வேறு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், யாராவது ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சுட்டா உடனே அவங்களுக்கும் என்ன நடக்கணும், நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு நம்ம செய்யணும், இல்லை கடவுள் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம திருப்பி என்ன செய்யணும், பழிக்கு பழி. அதுதான் நியாயப்பிரமாணம். பழிக்கு பழி, கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தன் பல்ல உடைச்சானா அடுத்த என்ன செய்யணும், பல்ல உடைக்கணும். அந்த மாதிரி தான் அது நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. கண்ணுக்கு கண்ணை பிடுங்கினானா அவங்க கண்ணை நம்ம பிடிங்கிடணும். அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். அது நம்முடைய நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வேறு. கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் கரெக்டாக தேவையான நேரத்தில் கரெக்டான நீதியை செய்வார். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இதில் இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு கதையை சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் கரெக்டாக நியாயம் செய்யணுன்ற இதே இல்லை. ஏன்னா அவன் கடவுளுக்கு பயந்தவன் கிடையாது. ஆனாலும் அவன் அந்த விதவையின் நிமித்தமாக என்ன செய்யறான், அந்த விதவிக்காக நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அநீதி உள்ள இந்த மனுஷனே இப்படி நினைக்கும் போது, நம்முடைய தேவன் நீதியுள்ள கர்த்தர், நியாயாதிபதி, அவர் நமக்கு அநீதி செய்வாரா? நம்ம என்ன செய்யணும், அதை சிந்திச்சு பார்க்கணும். இதே பாருங்க, அதே 18ஆம் அதிகாரத்தில்
10வது வசனத்தில் இதை வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் இந்த பரிசேயன் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத சொல்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் செய்கிறான். பரிசேயன் என்ன செய்கிறான்? தன்னுடைய நீதியை எல்லாத்தையும் சொல்கிறான். ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணுறேன், நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை சொல்கிறான். அடுத்து பாருங்க, ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்தினோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 2 பேரில் யார் நீதிமானாக்கப்படுகிறான்? ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கும்? இவன் ஆண்டவருக்காக நல்லா உபவாசம் பண்ணுறான், நல்லா ஜெபம் பண்ணுறான், நல்லா பைபிள் வாசிக்கிறான், நல்லா ஆலயத்துக்கு கரெக்டாக வரான், இவன் தான் நீதிமான். நம்ம பார்வைக்கு அப்படி தான் தோணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு யார் நீதிமானாக்கப்படுகிறான்? ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இதுலேருந்து என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, பாவம் பண்ணாலும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நீதிமானாக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் அதை நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19லேருந்து வாசிக்கலாம். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. பாவத்தை அறிகிற அறிவு, இது பாவம் இது பாவம் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவு எதுலேருந்து வருது? நியாயப்பிரமாணத்திலேருந்து வருது. அதனால நம்ம என்ன ஆகிறது இல்லையா? தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேவநீதி எப்படி வெளியாக்கப்பட்டிருக்கு? சிலுவையின் மூலமாய் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து தேவநீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை. நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டோம்னா அந்த விசுவாசத்தினால தேவநீதி வெளிப்படுகிறது. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. போதுமா? இங்கே வாங்க, 28 வாசிங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான். அவருடைய நீதி வித்தியாசமானது, நம்முடைய நீதி வித்தியாசமானது. நம்ம என்னது? பழிக்கு பழி வாங்குகிற நீதியில் இருக்கிறோம். தேவனுடைய நீதி என்னது? அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? விடுதலையாக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் நியாயாதிபதி, நீர் எங்களை நியாயம் தீர்க்க வருகிறவர். ஆண்டவரே, உம்முடைய நீதி வித்தியாசமானது. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே மரித்து ஆண்டவரே உம்முடைய நீதியை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தில் ஆண்டவரே எல்லை பகுதிகளில் காணப்படுகிற பதற்றங்கள்லாம் மாறட்டும், தேசம் அமைதியாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க. பிரதமரை ஆசீர்வதிங்க, ஜனாதிபதி ஆசீர்வதிங்க, முதலமைச்சர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மந்திரிமாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சந்திக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய சபையை ஆசீர்வதிங்க, சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. சபை சுற்றியுள்ள பகுதிகளில் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலவீனங்கள் சுகவீனங்கள்லாம் மாற்றி போடுங்க. தேவனுடைய கிருபை வல்லமை ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் வெளிப்படட்டும். எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மாத்திரமே எங்களுக்கு நீதியாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நியாயம் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.